நான் ரூபா மஞ்சரி பேசுகிறேன். இன்னைக்கு என் படம் சிவப்போட ஆடியோ லான்ச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் சத்யசிவா, மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், சினிமாட்டோகிராஃபி மது அம்பட், அண்ட் என்னோட கோஸ்டார் நவீன் சந்திரா, தெலுங்குல ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்டர். ராஜ்கிரண் சார் முக்கியமான ஒரு ரோலில் பண்ணியிருக்காரு. அண்ட் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் மூவி. ஏன்னா எனக்கு இந்த படம் வித்தியாசமான ஒரு படம். கேரக்டர் வைஸ் அண்ட் ரோல் வைஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் ஐ டோட்லி என்ஜாய் டூயிங் இட். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கெல்லாம் படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நவீன் சந்திரா. சிவப்பு இந்த படம் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இந்த படத்தில் இவ்வளோ பேர் டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது, இவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. எனக்கு நிறையா கற்றுக்கிட்டேன். முக்கியமாக ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் அப்புறம் டைரக்டர் இதை நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்கு, இப்படி ஒரு கதைக்கு என்ன ஹீரோவை வச்சு காஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு போல்டு ஸ்கிரிப்ட் எனக்கு கிடைக்கிறது நான் கஷ்டமாக நினச்சிருந்தேன். பட் எனக்கு கிடைச்சிது. என் கேரக்டர் பாண்டியன். அவனுக்கு யாருமே இல்லை. ராஜகிரண் சார் தான் அவனுக்கு எல்லாமே, அப்பா அம்மா. ஸோ அவனுக்கு கோவப்படுவான், காமெடி, எல்லா ஷேட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர். ஒரு ரஸ்டிக்கான ஒரு கேரக்டர், ஒரு டீக்ளாமரைஸ்ட் ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு ரோல். பட் பர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற ஒரு கேரக்டர். அப்படியே ரூபா மஞ்சரி கூட ஒர்க் பண்ணும்போது கூட அந்த லவ் சீன்ஸ் ஆகட்டும், அந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும் பண்ணும்போது ஷீ இஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் வெரி குட் ஆக்டர்ஸ் டு ஒர்க் வித். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். சிவப்புன்றது ஒரு லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம், நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். சிகப்பு ஆடியோ ரிலீஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தில் 3 பாடல்கள், 3மே மிகச்சிறந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வருஷத்துடைய மிகச்சிறந்த ஹிட் சாங்கில் இந்த படத்துடைய பாடல்கள் அமைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம், கதைக்களத்தோடு கூடிய பாடல்கள் இப்போல்லாம் வருவது ரொம்ப சிரமம். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே கதைக்களத்தோடு அமைஞ்சிருக்கு. அதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது படத்துடைய இயக்குனர் சத்யசிவாவுக்கும் இசையமைப்பாளர் ரகுநந்தனுக்கும். காரணம், அவங்க கொடுக்குற சுதந்திரமும் அவங்க அமைச்சு கொடுக்குற களம் தான் நல்ல வார்த்தைகளையும் நல்ல ஒரு மன உணர்வுகளையும் வெளிப்படுத்துறதுக்கான களமாக அமைகிறது. எனவே மீண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வருஷத்தில் மிகச்சிறந்த பாடல்கள் வரிசையில் இந்த படத்துடைய பாடல்கள் இடம்பெறுகிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வருகை தந்து உணர்ச்சிமிக்க வசனத்தை கேட்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு முதற்கொண்டு நன்றி இயக்குநர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யாதீர்கள் சொன்னது முழுமையாக ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. இதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதுல நான் உண்மையிலே அது வருத்தப்படுறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது ஈழத்தமிழர் பிரச்சனைகளை சிறப்பாக அவர்கள் பிரச்சனைகள் அங்கு மட்டுமல்ல இங்கு வந்த பிறகும் அவர்கள் படுகின்ற அல்லலை பற்றி தான் இந்த திரைக்கதை இருப்பதாகவே தெரிகிறது. ஆகவே சத்யசிவா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற திரைக்கதைகள் நிச்சயமாக வர வேண்டும். அப்பொழுதுதான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஒரு விடியலுக்கு வரும் என்று சொல்லி இந்த திரைப்படம் வெகு நாட்கள் ஓடி மக்கள் மனதை கவர்ந்து ஈழ பிரச்சனை தீர்வதற்கு வழிகாட்டட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெரிய கேப்புக்கு அப்புறம் சினிமாவுக்கு திருப்பி வந்திருக்கேன். ஸோ வந்த பிறகு யுத்தம் பண்ணேன், அடுத்தது முகமூடி பண்ணேன், அதுக்கு அடுத்த படம் இது. ஸோ முதல்ல நான் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய தப்பான படங்கள் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா படங்களுமே ரொம்ப நல்ல படங்களாக இருக்குது. அது இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. இன்றைக்கு தமிழ் சினிமா சென்னையை சார்ந்த கதைகளையும் மதுரை சார்ந்த கதைகளையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏனைய ஊர்களின் கதைகளையும் சொல்வது போலவே மூணாரின் கதைகளையும், கோலார் தங்கவயலின் கதைகளையும், மலேசியாவின் கதைகளையும், ஈழத்தின் கதைகளையும் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அத்தகைய ஒரு இயக்குநர்களில் ஒருவராக சத்யசிவா இருக்கின்றார். நிர்மல் எனக்கு இந்த ட்ரெய்லரை போட்டு காட்டினாரு. பார்த்தோன்னே ரொம்ப நேரம் ஒன்றுமே புரியல. திரும்ப இன்னொரு வாட்டி போடு அப்படின்னு பார்த்தேன். அப்பவும் இதே பதட்டம் தான் இருந்தது. அப்புறம் இன்விடேஷன் கொடுத்தாரு. அதை கையில் எடுத்து பார்த்ததுலேருந்து திரும்ப அந்த பதட்டம் பற்றி கொண்டது. உடனே சிவாகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தம்பி போட்டு விட்டுதாரு. சிவாகிட்ட பேசினேன். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி தான் சிலோன் போயிருந்தேன். அங்கே
ஒரு பெரிய மனிதரை, அதாவது அப்துல் ஹமீது சாரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது, சார் முன்னாடியெல்லாம் 2வது இடத்துல இருந்தோம், 2ஆம் பட்சமாக இருந்தோம், இப்போ எந்த பட்சத்தில் இருக்கோம்னே தெரியல, ஆனால் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன், அப்பவும் அந்த மண்ணில் இறங்கி திரும்ப அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் அதே பதட்டம் இருந்தது. இப்போ இந்த திரையரங்குக்குள்ளே நிற்கும் போதும் கை காலெல்லாம் நடுங்குது, என்னன்னு தெரியல. சிவா தன்னுடைய குரலை அப்படியே ராஜ்கிரண் சார் மூலமா சொல்லியிருக்காரு. ரொம்ப தைரியமான பதிவு. 2-3 பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டை பார்த்தேன். எங்களுக்கு என்னன்னா, ஒரு டைரக்டருடைய அப்ரோச், அவனுடைய கன்செப்ஷன், அவனுடைய வே ஆஃப் டீலிங் ஒரு பாட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவேன். இந்த டைரக்டர் அவர் எடுத்த 3 பாட்டை போட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சது. இந்த டைரக்டர் ஒரு யதார்த்தவாதி. இந்த டைரக்டர் சொல்ல வேண்டியதை அழகாக, சிறப்பாக, எளிதாக சொல்லக்கூடியவர். ஆக இந்த 3 பாட்டுகளை பார்க்கும் பொழுது நல்ல எதிர்காலம் உள்ள ஒரு டைரக்டரைத்தான் என்னுடைய மகன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதன் மூலம் ஒரு நல்ல படத்தை அவர்கள் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 வீக்கில் முடிஞ்சிடும். ஒரு எமோஷன் ஓரியன்டான படம் அது. ஒரு லவ் இருக்கு, அப்புறம் ஃபுல் காமெடி இருக்கு, ஒரு கவிதத்துவமாக இருக்கும் படம். எங்கேயுமே ஒரு நெருடல் இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து, டைலாக்லேருந்து, அப்புறம் ராஜ்கிரண் சாருடைய ஆக்டிங் நான் ரொம்ப அவருடைய ஃபேன்னு சொல்லலாம். ஏன்னா ராசாவின் மனசிலாம் நான் ஊரில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் அந்த படம். அதுக்கப்புறம் ஹீரோ நவீன் சந்திரா, ரூபா மஞ்சரி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது தான் அவங்களுடைய ஒர்க் என்னன்றது தெரியும். நம்ம சாங் பண்ணும்போது எதுவும் மூவி பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் ஸோ எல்லாருடைய ஒர்க்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சினிமா மிக சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம். அந்த ஊடகத்தை வெறும் வியாபாரமாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கும் சூழல், அது வியாபாரம் என்று வந்துவிட்டால் அதற்குரிய இலக்கணம் அதுதான். அதையும் மீறி தயாரிப்பாளர் முக்தா கோவிந்தா அவர்களும் இயக்குனர் சத்யசிவா அவர்களும் இந்த ஊடகத்தில் இறைவன் நம்மை உட்கார வைத்திருக்கிறான். வியாபாரத்தையும் பார்த்து கொண்டு அதோடு சமூக பிரக்ஞையோடும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த படத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நல்ல எண்ணத்திற்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆவல், என்னுடைய பிரார்த்தனை. அனாதையா அங்கே வந்தவங்கள ஒன்று ஆதரிங்க, இல்லை கைவிட்டுருங்க. அவங்கள வச்சுட்டு அரசியல் பண்ணாதீங்க. இந்த ஒரு வரி போதும். ஒரு நண்பர் முன்னாடியே சொன்னார், இந்த ஒரு வரியே இது என்ன மாதிரி கதைக்களத்தை கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது. நம்ம எத்தனை படம் எடுத்தாலும் அவங்க வலி குறைய போறதில்லை. இருந்தாலும் அந்த 3 பாடல்களை பார்த்தபோது அந்த மெலடி ரொம்பவும் உருக்கமாக இருந்தது. கபிலன் வைரமுத்துடைய சடுகுடு விழியில் சுடுகிற மயக்கம், ஸ்நேகன் எமோஷனை பாடி காட்டின கொதிக்குது மனசு உலையா, கடவுளை பாரு இவ கதை என்ன கேளு, இந்த பாடல்கள் எல்லாம் அது வெறும் பாட்டுக்காக சீக்வன்ஸாக பண்ணாமல் கதையோடு சேர்ந்து வருகிற மாதிரி படமாக்கியிருக்காங்க. மது அம்பாட் 1982 நிஜங்கள்னு ஒரு படத்துக்கு எனக்கு கேமராமேன் இருந்தார். ஒரு அகில இந்திய அளவில் ஒரு கிளாஸ் கேமராமேன். அவர் இந்த படத்துக்கு கிடைச்சது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக தான் சொல்ல வேண்டும். ரகுநந்தனுடைய பாடல்கள் ரொம்ப டப்பாங்குத்து ஐட்டம் மசாலா போகாமல் இந்த கதைக்களத்தோடு சீரியஸாகவே அதுக்கான மெலடியோடு அற்புதமாக பண்ணியிருக்கிறார். நவீன் அவர்களுக்கும் ரூபா மஞ்சளுக்கும் ஒரு பொண்ணு எப்படி தமிழ் பேசுது பாரு, நமக்கே வெக்கமாக இருக்குது. அவ்வளோ புறமாக தமிழ் பேசுது. 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை
தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் இல்லாமல் நிறைய பேரை போய் பார்க்கும்போது எல்லாருமே கேட்ட விஷயம், இது காமெடி படமா, இது காமெடி படமா, இப்படி தான் எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து இதில் நல்ல கதை இருக்கா அப்படின்னு கேட்டார். ஸோ வந்துட்டு நிர்மல் அவருக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். அப்புறம் வந்துட்டு நம்ம சாரு கோவிந்த் சார், ஸோ அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்னோட படம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு கமிட்மெண்ட் பண்ணார். ஸோ படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் அவர் என்கிட்ட கதை கேட்கல. நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், சார் நான் கதை சொல்கிறேன், இல்லை சார் நம்ம முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஸோ எடிட் பண்ணும்போது நான் கூப்பிடுவேன், சார் இன்றைக்கி எடிட் பண்ணியிருக்கேன், சாங் இருக்குது வந்து பாருங்கள், இல்லை சார் நம்ம மொத்தமாக பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் கடைசியாக படம் வந்துட்டு ஃபஸ்ட் காப்பி தான் பார்த்தாரு. ஸோ அவர் வந்து என் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கு வந்துட்டு நான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டரை ஃப்ரீயாக விட்டால் அந்த டைரக்டர் வந்து கண்டிப்பாக நல்ல படைப்புகளை கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து உண்மை.